தாவேகாவில் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் இணைவது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற அதே கருத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வலியுறுத்துகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது தொடர்பாக கூறியிருப்பது என்ன, விவரிங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுல இணைகிறது ஆரோக்கியமான அரசியலுக்கு ஏற்புடையதா இல்ல அப்படின்னு சிபிஎம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் உணர்ச்சியை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில அதிமுக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்கள் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டு உடனடியா அனைவருமே தமிழக கட்சி கழகத்துல சேர்ந்திருப்பது தமிழ்நாட்டுல விவாத பொருளா மாறி இருக்குன்னு சண்முகம் சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு பின்னாடி அதிமுகவுல அடுக்கடுக்கான குழப்பமும் கோஷ்டி மோதலும் ஏற்பட்டு ராஜினாமா என்ற நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னும் சண்முகம் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. மேலும் ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் தாவேகாவுல சேர்ந்திருப்பது எம்எல்ஏக்கள் எடுக்கக்கூடிய முடிவு சொன்னாலும் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்க இயல்பா நடந்த செயலா இதை கருத முடியல அப்படின்னு சண்முகம் சொல்லியிருக்காரு. இத்தகைய போக்கு அப்படிங்கிறது ஆரோக்கியமான அரசியலுக்கு ஏற்றதல்ல என்பதை நாங்க சுட்டிக்காட்டுறோம்னு சிபிஎம் செயலாளர் சண்முகம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஏற்கனவே சட்டப்பேரவையில தமிழக கட்சி கழக ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்ததன் மூலமா சட்ட ரீதியான நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் உள்ளாயிருக்கிறாங்க. இருப்பினும் உடனடியாக அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் அதை தாவேகா ஊக்குவிப்பதாகவே கருத வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சண்முகம் அதுல சொல்லியிருக்கிறத பார்க்க முடியாது. எனவே இத்தகைய போக்கு அப்படிங்கிறது ஆரோக்கியமான அரசியலுக்கு ஏற்புடையதா இல்லை என்பதே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில ஆட்சியர் குழு சொல்ல விரும்பக்கூடிய செய்தி அப்படின்னு சண்முகம் சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தத்துல சிபிஎம் சொல்லக்கூடிய செய்தி அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவுல இணைவது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற செய்தியை சண்முகம் சொல்லியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைவது ஏற்புடையது அல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் இது தொடர்பாக விமர்சித்திருக்கிறார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அக்கட்சியை சேர்ந்த திரு ஜோதிமணி அவர்கள் அவங்களுடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருந்தாங்க, குதிரை பேரம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது, கூட்டணியாகவே இருந்தாலும் நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும்போது நாங்கள் விமர்சனங்களை முன்வைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல் சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார், விமர்சனங்களுக்கு தாவேகா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதுக்கு ஆளாகக்கூடாது, இது போன்ற செயல்கள் ஆரோக்கியமானது கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம், தொடர்ந்து எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணையறதையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கும் திரு இசக்கி சுப்பையா அவர்கள் இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து. இன்னொரு பக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் இப்போ ஒரு தீவிரமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறதும் களச்சூழலாக இருக்கிறது. இனி அடுத்த கட்டமாக என்ன நிகழப்போகிறது விவகாரத்தில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.